இப்போ நம்ம ஆக்சுவலாக எவ்ரிபடி நோட்ஸ், இப்போ கொலஸ்ட்ரால் வந்து பிளாக் பண்ணுது, என்ன கொலஸ்ட்ரால் வந்து ரத்த குழாயில் பிளாக் பண்ணுது. ஸோ எல்லாருமே டைரெக்டாக என்ன நினச்சாங்கன்னா, நம்ம சாப்பிட்ற கொழுப்பு தான் அப்படியே போய் அடைக்குது, அதான் எல்லாம் நினச்சாங்க. அந்த மெடிக்கல் எவிடன்ஸும் 1970s 80s நடந்த ரிசர்ச்லேயும் எக்ஸஸ் ஃபேட்டு அப்படின்னு இருந்ததுனால வேர்ல்டு வைடு வந்து எது வந்து நம்ம வாட் டைப் ஆஃப் ஃபுட்டு, லாட் ஆஃப் சேச்சுரேட்டட் ஃபேட் நிறைய எடுக்கக்கூடாது அப்படின்னு நிறைய அட்வைஸ் பண்ணாங்க. அப்போ ஜென்ரலாகவே ஃபேட் எடுக்க வேண்டாம் அட்வைஸ் பண்ணுவோன்னே, யூனோ வெரி வெல், எல்லாருக்கும் தெரியும் ஃபுட்டில் வந்து 3 தான் போர்ஷன் மெயினாக: கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன் அண்டு ஃபேட்டு. இப்போ இயற்கையாக நீங்கள் திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஃபேட் வேண்டாம், கொழுப்பு வேண்டான்னு சொல்ல இப்போ கொழுப்பு அவாய்ட் பண்ணும்போது மீதி இருக்குது என்னது? கார்போஹைட்ரேட் அண்ட் ப்ரோட்டீன். எங்கே போனாலும் ஈஸியாக எல்லாருக்கும் கிடைக்கிறது, ஒய்ட்லி அவைலபிள் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்லனாலும் எல்லா பதார்த்தங்களும் கார்போஹைட்ரேட் தான். ப்ரோட்டீன் இருக்குது, பட் கார்போஹைட்ரேட் தான் எக்ஸஸ். ஸோ மெயினாக வந்து எதை சாப்பிடணும் கூட கான்சன்ட்ரேட் பண்ணாமல், எதை சாப்பிடக்கூடாதுன்னு நம்ம எல்லாம் இன்சிஸ்ட் பண்ணமோ, கொழுப்பு வேண்டாம் அப்படின்ட்டு. ஸோ நேச்சுரலாக அதை விட்டுட்டு மற்றதை அதிகமாக சாப்பிட ஆரம்பித்தாங்க. அப்போ நேச்சுரலாக என்ன நடந்திருக்கணும்? கொழுப்பை அவாய்ட் பண்ணி மற்றதை சாப்பிடும்போது ஹார்ட் அட்டாக் விகிதம் குறைஞ்சிருக்கணும் எல்லா இடத்துலையும். பட் நடந்தது என்ன? 10 மடங்கு 15 மடங்கு உலகமெல்லாம் அதிகமாகிடுச்சு, இந்தியாவில் அளவுக்கு அதிகமாகிடுச்சு. நிறைய ஹார்ட் அட்டாக் எப்போ கொழுப்பை அவாய்டு பண்ணமோ நிறைய ஹார்ட் அட்டாக். அப்போ இது வந்து ஒரு பயங்கர கான்ட்ரடிக்டரியாக இருக்குது. அது என்னன்னு திருப்பி பார்க்கும்போது இப்போ ரீசெண்டாக ரிசர்ச் எல்லாமே பார்த்தீங்கன்னா, உண்மையிலே என்ன நடக்குதுன்னா, கார்போஹைட்ரேட் இஸ் அ கல்பிரேட்.